சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்தில் கைவிலங்குடன் தப்பி ஓடிய சரித்திர பதிவேடு குற்றவாளியை காதலி உதவியோடு கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வரவழைத்து போலீசார் பிடித்திருக்கிறார்கள். குற்றவாளியை போலீசார் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியது எப்படி? சென்னை புது வண்ணாரப்பேட்டை திடீர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயதான அபி என்கின்ற அபிஷேக். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், காசிமேடு மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன. இவர் கடந்த 11ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் காசிமேடு பல்லவ நகர் பகுதியில் சுற்றித் திரிவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அப்பகுதிக்கு விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் அபிஷேக்கை சுற்றி வளைத்து கைது செய்து மீன்பிடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல் நிலையத்தில் கைவிலங்குடன் அபிஷேக் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். போலீசாரிடம் சிக்காமல் தண்ணி காட்டி வந்த ரவுடி அபிஷேக் காவல் நிலையத்தில் இருந்து தப்பிக்க திட்டம் போட்டிருக்கிறார். போலீசார் எப்பொழுது அசருவார்கள், எப்படி தப்பிக்கலாம் என கண்ணாலேயே அளந்து பார்த்து காத்திருந்தார். அவரை எதிர்பார்த்தபடியே போலீசார் பிற வேலைகளில் மூழ்கிய நிலையில் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். காவல் நிலையத்தில் போலீசாரின் நடமாட்டம் சற்று குறைந்ததும் உஷாரான அபிஷேக் போலீசார் அசந்த நேரத்தில் நைசாக நழுவி கைவிலங்குடன் தப்பி ஓட்டம் பிடித்தார். பிம்கோ நகர் பகுதியில் உள்ள தனது நண்பர் வீட்டிற்கு சென்ற அவர் ஒரு பை மற்றும் பட்டன் செல்போன் வாங்கி கொண்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு சிட்டாக பறந்திருக்கிறார். அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு சென்ற அபிஷேக் தலைமறைவானார். காவல் நிலையத்தில் கைதி தப்பியதை அறிந்ததும் போலீசார் உறைந்து போயினர். குற்றவாளியை தப்பவிட்டதால் உயரதிகாரிகள் கடும் ஆத்திரமடைந்தனர். குற்றவாளியை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். தப்பியோடிய அபிஷேக்கின் செல்போன் நம்பரை போலீசார் ட்ராக் செய்தனர். அவர் யாரிடமெல்லாம் அதிகம் பேசியிருக்கிறார் என ஒரு லிஸ்டை எடுத்தனர். அதில் எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த காதலியான சூரியகலா என்பவரிடம் அடிக்கடி பேசியது தெரிய வந்தது. உடனே சூரியகலாவை பிடித்த போலீசார் அவரை வைத்த அபிஷேக்கை தொடர்பு கொண்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வரும்படி அழைக்க வைத்தனர். காதலி அழைத்ததும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு துள்ளி குதித்து வந்திறங்கிய அபிஷேக்கை போலீசார் லத்தி மற்றும் கைவிலங்குடன் தடபுடலாக வரவேற்றனர். அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காதலியே தன்னை சிக்க வைக்க ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவார் என்பதை அறியாத அபிஷேக் தற்பொழுது சிறைக்குள் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்.